ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெமன் செடியை நம்ம இப்போ அறுவடை தான் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நான் உங்களோட இதை பகிர்ந்துக்கிறேன். இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பழத்தை பறித்து அதை ஜூஸ் போட்டு செம்ம டேஸ்ட்டாக வந்து பண்ண போகிறோம். இந்த செடி வந்து நாங்கள் அமேசானில் தான் வாங்கினோம். இவ்வளோ சின்னதாக தான் எங்களுக்கு வந்து வந்தது. இது இவ்வளோ பெருசாக ஆகிட்டு, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சின்ன மரத்துலேயே எங்களுக்கு வந்து காயமே வந்து காமிச்சிருக்கு. இது பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த செடி எல்லாமே எங்கள் அப்பா தான் வளர்ப்பார். நான் வந்து வீடியோ மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன், அவ்வளோதான். எல்லாமே எங்கள் அப்பா வளர்த்து கஷ்டப்பட்டு அவர் வளர்க்குறது எல்லாமே. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே அறுவடை பண்ண போகிறோம். வாங்க அறுவடை பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய காய் இருக்குன்னு. இதில் மொத்தம் ஆறு காய் இருக்குது. இந்த கொத்தில் மொத்தம் 6 காய் இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அவ்வளோ அழகாக இருக்குது. இது அப்படியே கையில் பிடிக்கும் போது சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து பழுத்தது தாங்க. தோல் எல்லாமே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கொத்து இருக்குது. இந்த கொத்தில் வந்து மூணு பழம் இருக்குது. இதையும் நம்ம வந்து பறிச்சிடலாம். இந்த லெமன் இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹைப்ரிட் வகை தான். இந்த வகை வந்து அமேசானில் வாங்கினது. இது கொட்டையே இருக்காது. இப்போ வந்து கத்திரிக்காய் இன்னொன்று இருக்குது, அதையுமே நம்ம வந்து சேர்த்து பறிச்சிடலாம். பார்த்தீங்களா முள்ளு கத்திரிக்காய் வந்து இருக்குது எங்ககிட்ட. அதையுமே நான் வந்து பறிச்சிடுறேன். ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் காய்ச்சது ஃப்ரெண்ட்ஸ், பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் வந்து இருக்குது, வேறு எந்த கத்திரிக்காயும் இல்லை, இது ஒன்று தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குண்ணா. எல்லாமே ஓவரால் அறுவடைகள், இன்றைக்கான அறுவடைகள் இதுதான். பாருங்கள், இந்த மாதிரி லெமனு எல்லாமே அழகழகாக இருக்குது. இந்த மாதிரி அறுவடைகளை பார்க்குறதுக்கு நம்ம வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம.